காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து கிளம்பி சிக்மங்களூர் தான் போயிருந்தோம். ஸோ லாஸ்ட் vlog பார்த்துருந்தீங்கன்னா அம்மா அப்பாவை பெங்களூருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சிக்மங்களூருக்கு வந்துட்டோம். ஸோ சிக்மங்களூர் வந்து ஒரு 2 டேஸ் தான் ஃபுல்லாகவே ஃப்ரைடே மதியத்துலேருந்து சண்டே மதியம் வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். கேப் சர்வீஸ்லாம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களே வந்து சுற்றி காமிக்கிற மாதிரி. அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்பிஎன்பி தான் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் நாங்கள் புக் பண்ண ஏர்பிஎன்பி அப்பார்ட்மெண்ட். இது வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ சிமிலராக வந்து ஒரு 4 வீடு இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ஆக்கியபைடாக இருந்ததுனால எங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கொடுத்தாங்க. உள்ளே போய் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகி உடனே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே அண்ட் நாங்கள் வந்து ரீச் ஆகி லன்ச் முடிக்கிறதுக்கே மணி 3 ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு ஸ்பாட் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா முல்லையங்கிரி பீக். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. பட் நான் ஜாக்கெட்லாம் தேவையில்லை, ஏன்னா கீழே குளிர் இல்லை. பட் அந்த பீக்குக்கு போகும்போது பயங்கர குளிர். ஜாக்கெட் எடுத்துகிட்டு போகவே இல்லை நாங்கள் யாருமே. பட் செம்ம சூப்பராக இருந்தது வியூ. இதுக்கு மேலே இன்னும் ஸ்டெப்ஸ் போகுது ஆக்சுவலி. பீக் வரைக்கும் போகலாம் போல இருக்குது. பட் எங்களால் முடியல. அம்மா அப்பாவாலையும் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து கீழே இருந்துட்டேன். அண்ட் குளிரில் என்னாலையும் வந்து போக முடியாது, என்னால் குளிரே தாங்க முடியாது. ஸோ அதனால் கீழே இருந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் கீழே போனோன்னா ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருந்தது. இந்த 2 ஸ்பாட் மட்டும்தான் இன்றைக்கி பார்த்தோம். அங்கேயே வந்து கார்ன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ காஃபிக்கு வந்து இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே நிறைய பேர் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் சிக்மங்களூர்னாலே காஃபி வந்து ஃபேமஸ். எங்களுக்கும் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் வந்து காஃபி குடித்தா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணி காஃபி குடித்தோம். அண்ட் இங்கே ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோலாம் கிளிக் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே வந்து ரெசார்ட்டெல்லாம் இருக்கும் போல இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு ரூமுக்கு. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி ஸ்பைசஸ் ஷாப்பிங். இதெல்லாம் யூஸ்வலாக நான் பண்ண மாட்டேன். அம்மாவோட வந்திருந்ததுனால நான் பண்ணேன். ஸோ இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து டின்னருக்கு கிளம்பியாச்சு. ஸோ ரூம்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 8 மினிட்ஸ் வாக்கில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தோம். கூகுள் மேப்பில் தான் பார்த்துட்டு அங்கே போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் அம்மாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து Thursday, Friday, Saturday இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் நான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வெளியூர் வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வச்சேன். அண்ட் இங்கே வந்து ஆம்பியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் காலியாக இருந்த உடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, எப்படி இருக்குமோ அப்படின்னு. பட் ஓகேவாக இருந்துச்சு. இந்த சிக்கன் லாலிபாப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக. பட் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் மற்ற டிஷ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் வந்து லேட்டாக தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 9 போல் தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து பயங்கர ட்ராவல். ஸோ டயர்டாக இருந்தோம் எல்லாருமே. ஸோ அதனால் வந்து செகண்ட் டே லேட்டாக கிளம்பலான்னு பார்த்தோம். அப்போ அதனால தான் மூஞ்சி வந்து ரொம்ப புஷ்ஷுன்னு ஒரு மாதிரி இருக்குது. அங்கேருந்து கிளம்பி டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தோம் நாங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டெம்பிள். நடுவில் கோயில், சுற்றி ஃபுல்லாக காடு, மலை அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கோயில் நேம் மறந்துட்டேன். ஏதோ ஒரு அம்மன் கோயில் நினைக்கிறேன். ஸோ கோயில் நேம் எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி இந்த மயில் கத்துற சத்தம் எல்லாம் ரொம்ப அழகாக கேட்டுகிட்டே இருந்துச்சு. ஸோ
கொஞ்ச நேரம் அந்த கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து ஒரு பீக் தான் போயிருந்தோம். இங்கே வந்து ஒரு கார்டன் மாதிரி செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் கார்டன்னு தான் போட்டிருந்துச்சு. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ பீக்லாம் தான் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்ததுனால அண்ட் அப்பா வந்து ஒர்க் பண்ணுறாரு, லீவ்லாம் கிடைக்காதனால தான் ஒரு குட்டியாக ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்து பிளான் பண்ணது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா இன்னும் பொறுமையாக எல்லா ஸ்பாட்டையும் வந்து நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சிக்மங்களூர் வந்து நான் பெங்களூரில் இருக்கிறதுனால வந்து சிக்மங்களூர் பிளான் பண்ணோம். ஏதாவது கொஞ்சம் புதுசாக போவோன்னு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுவும். அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னும் இல்லை, பட் டாலரேட் பண்ணுற அளவுக்கு சில்லுன்னு இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சென்னை கிளைமேட் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருந்துச்சு. அண்ட் எங்கேயாவது மழை வந்துருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலையாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் மழை வரல. பட் லாஸ்ட் டே வந்து கொஞ்சம் மழை இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகான ஃபோட்டோஸ்லாம் வந்துருந்துச்சு. என்னோடய ஹேர் வந்து நான் அப்போ தான் கட் பண்ணிவிட்டு இதுக்காகவே வந்து வாஷ் கூட பண்ணாமல் வந்து ட்ரிப் போயிருந்தேன். பட் இந்த காற்றுல வந்து பயங்கரமாக வந்து கலைஞ்சு எல்லா முடியும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துச்சு. நிற்கவே இல்லை என்னோடய ஹேர். அந்த அளவுக்கு காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அண்ட் ஹியர் கம்ஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த டே. ஒரு வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போயிருந்தோம். அதுக்கு வந்து ஜீப்பில் தான் வந்து ட்ராவல் பண்ணணும். ஜீப் ரைடு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பெரியவங்களால். அங்கேருந்து இப்போ ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போனோம். ஜீப்லேருந்து இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நடக்கணும். ஆக்சுவலாக ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பூச்சி கத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்ட் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. பட் பூச்சி ரொம்ப சின்னது. ஒரு வழியாக அந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்துட்டோம். வாட்டர் ஃபாலில் பயங்கர கூட்டம் ஆக்சுவலி. அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் பெருசாக பார்த்ததே இல்லை. இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேரளாவில் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே தான் வாட்டர் ஃபால் பார்க்குறேன். அண்ட் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அங்கே ஒரு ஸ்பாட் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ். பட் பயமாக இருந்துச்சு, ஏதாவது அட்டைப்பூச்சி ஏதாவது ஏறிடுமோ அப்படின்லாம். ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்பாட். இங்கே தான் வந்து ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சி உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ கூட எடுக்கிறோன்னு தெரியாமல் பேன் உட்காந்துட்ருக்கா. அண்ட் அங்கேருந்து கிளம்பி அகெயின் ஜீப்பில் வந்து ரிட்டர்ன் போனோம். ஆக்சுவலி ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு ரைட் தான். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரும்போது என்ன பண்ணியிருந்தோம்னா உள்ளே உட்காந்துருந்தோம். அப்புறம் அம்மா அப்பாவால் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே உட்கார வச்சுட்டு நாங்கள் வெளியே உட்காந்துட்டோம். ஸோ ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ரூட்டில் இருக்கும். இதில் 2 ஜீப்பெல்லாம் ஒரு ஆப்போசிட்டில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே. காலையிலேயே ஒரு 6க்குலாம் வந்து செக் அவுட் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு ரூம் டூர் காமிச்சிடலாம் அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக பால்கனி. ஸோ இதுதான் வந்து ஹாலுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்லேயே வந்து பால்கனி இருக்கும். அண்ட் ஒரு சின்ன டைனிங் செட்டப்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை வந்து நம்ம வந்து மடிச்சிக்கலாம். அண்ட் டபுள் பெட்ரூம் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். அம்மா அப்பாக்கெலாம் ஒரு ரூம், எங்களுக்கு ஒரு ரூம்னு. இது வந்து ஒரு ரூம். இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. அதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. அண்ட் கிச்சன் இருக்குது. கிச்சனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான யூட்டென்சில்ஸும் வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பக்கம் கிச்சனுக்கு அந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரூம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உள்ள அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் மிரர் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வீட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கோயில் தான். ஸோ இது வந்து சென்னகேசவ பெருமாள் கோயில் அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்தது. பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கோயில் இந்த மாதிரி ரொம்ப பெருசாகவும் அண்ட் இந்த ஆர்ட் ஒர்க் நிறைய இருக்க மாதிரி கோயிலெலாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி வைபே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி ஐ லவ்ட் இட். இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு.
ஸோ அங்கே கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக வந்து டிஃபன் சாப்பிட்டோம். யாருக்கும் பெருசாக பசிக்கல, ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால லைட்டாக மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போட் ரைட் போயிருந்தோம். அம்மா வந்து போட் ரைட் ஏதாவது இங்கே இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இருக்காதுன்னு நினச்சேன், பட் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு போட் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு 10 மினிட்ஸ் தான், அவ்வளோ குயிக்காக வந்து ஒரு போட் ரைட். நாங்கள் போனப்போ ஆக்சுவலாக கரெக்டாக மழை வந்துருச்சு. மழை வரவே கூடாதுன்னு நினச்சேன். போட் ரைடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். அப்புறம் மழை நின்னதுக்கப்புறமா தான் போனோம். எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒரு சின்ன போட் தான், ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரியான ஒரு போட். அதில் வந்து சும்மா ஒரு ரைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாலாம் ரொம்ப பயந்துட்டாங்க ஆக்சுவலி. பட் பயப்படுற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஒரு ஏரி மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் சேர்த்து இது ஒரு ரைட் மாதிரி போயிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கோயில் தான். அது ஒரு சூப்பரான ஒரு கோயில். அது வேறு ஏதோ ஒரு கோயில், ஆக்சுவலாக அதோட பேர் எனக்கு தெரியல. அந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து போயிட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். அங்கே பெருசாக வீடியோவும் எடுக்க முடியல. பட் இதுவும் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான கோயில். எனக்கு இங்கே ரொம்ப அழகான ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ யா, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இன்னொரு vlogல என்னோட ரெகுலர் ரொட்டீன் vlogல பெங்களூரில் உங்களை மீட் பண்ணுறேன். See you in the next video.